கருத்து மோதலுக்கு பின் பாமக நிறுவனர் ராமதாஸை சந்திக்க தைலாபுரம் வந்தடைந்திருக்கிறார் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். பாமக நிறுவனரும் தந்தையுமான ராமதாஸை இன்னும் சற்று நேரத்தில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சந்திக்க உள்ளார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாமக பொதுக்குழு கூட்டத்தில் இருவருக்கும் உருவான கருத்து முரண்பாடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்த தற்பொழுது முடிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் தைலாபுரத்திற்கு வந்தடைந்திருக்கிறார் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். கருத்து மோதலுக்கு பின் பாமக நிறுவனர் ராமதாஸை சந்திக்க தைலாபுரம் வந்திருக்கிறார் அன்புமணி ராமதாஸ். பாமக பொதுக்குழு கூட்டத்தில் இருவருக்கும் உருவான கருத்து முரண்பாடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்த தற்பொழுது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்திற்கு வருகை புரிந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் இருவருக்குமான கலந்துரையாடல் மற்றும் சந்திப்பானது நடைபெற இருக்கிறது. பாமக நிறுவனரும் தந்தையுமான ராமதாஸை இன்னும் சற்று நேரத்தில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சந்திக்க இருக்கிறார். இதனால் விழுப்புரம் வந்தடைந்திருக்கிறார் அன்புமணி ராமதாஸ். கௌரவ தலைவர் ஜி.கே. மணி, வழக்கறிஞர் பாலு உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் இந்த சந்திப்பில் இடம்பெற்றிருக்கின்றனர். கருத்து மோதலுக்கு பின் பாமக நிறுவனர் ராமதாஸை சந்திக்க அன்புமணி ராமதாஸ் அவர்கள் விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரம் வந்தடைந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் இந்த சந்திப்பானது நடைபெற இருக்கிறது. பாமக நிறுவனரும் தந்தையுமான ராமதாஸை இன்னும் சற்று நேரத்தில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சந்திக்க இருக்கிறார். பாமக பொதுக்குழு கூட்டத்தில் இருவருக்கும் உருவான கருத்து முரண்பாடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்த தற்பொழுது முடிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த சந்திப்பானது நடைபெற இருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் எமது செய்தியாளர் மானஸ்ராஜ். மானஸ்ராஜ், இது குறித்தான விவரங்கள். வணக்கம். நேற்று அதாவது புதுச்சேரியில பாமகனுடைய பொதுக்குழு கூட்டமானது நடைபெற்றது. அதாவது அந்த கூட்டமானது ஆண்டுதோறும் பாத்தீங்கன்னா பாமக சார்பில் அதாவது இந்த ஆண்டை அதாவது 2024ஆம் ஆண்டை வலியுறுத்தி 25ஆம் ஆண்டை வரவேற்றும் இந்த கூட்டமானது நடைபெறும். அந்த பொதுக்குழு கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அந்த தீர்மானத்தில் பார்த்தீங்கன்னா அன்புமணி அவர்கள் பேசினாரு. அப்போ பேசும்போது கட்சியினுடைய கட்டுப்பாட்டை யாரும் மீறக்கூடாது. தொடர்ந்து கட்சியில் பாமக தலைவருடைய புகைப்படத்தை மட்டுமே நீங்கள் பதிவிட வேண்டும். வேற யாரு படத்தையும் புகைவிட வேண்டாம். ஏன்னா கட்சியினுடைய கட்டுப்பாட்டை மீற வேண்டாம். யாரும் இதை ஒருதலை பட்சமாக செயல்படக்கூடாது என்று தெரிவித்து அவருடைய கருத்தை முன்வைத்த நிலையில அதனைத் தொடர்ந்து பேசிய மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அந்த கட்சியினுடைய இளைஞர் அணி அமைப்பாளராக முகுந்தன் என்பவரை அவர் நியமித்திருந்தார். அப்பொழுது குறுக்கிட்ட அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கட்சிக்கு தொடர்ந்து பணியாற்றி வருகிற அனுபவம் உள்ள நபர்களை அந்த கட்சியினுடைய பொறுப்பாளராக தேர்ந்தெடுத்தால் நல்லா இருக்கு என்று கருத்து தெரிவித்தின் பேரில் அப்போது அவர் குறுக்கிட்டு இந்த கட்சி ஆரம்பித்தது நான் இந்த கட்சியினுடைய கட்டுப்பாட்டை யாரும் மீறக்கூடாது. இந்த கட்சி தான் முடிவு எடுத்திருக்கிறது. எனவே இந்த நான் யாரை சொல்லுகிறேனோ அவர்கள் தான் என்று அவருக்கு தெள்ள தெளிவாக தெரிவித்திருந்தனால தொடர்ந்து அன்புமணி அவர்கள் விரத்தின் காரணமாக அவர் கையில் வைத்திருந்த மைக் அவர்கள் கீழே போட்டுவிட்டார். அதனைத் தொடர்ந்து இருவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதன் காரணமாக நேற்று ஒரு குழுவினர் பாமக சார்பில் ஏற்படுத்தப்பட்ட எம்எல்ஏ கார்த்தி தலைமையில் ஜி.கே. மணி மற்றும் ஜி.கே. மணி மற்றும் எம்எல்ஏக்கள் தலைமையில் ஒரு குழுவினர் அன்புமணி அவர்களை சந்தித்து சமாதானம் பேசினார்கள். தொடர்ந்து அந்த சமாதானம் பேசி முடித்த பின்பு தற்பொழுது தைலாபுரம் இல்லத்திற்கு அன்புமணி அவர்கள் வந்திருக்கிறார்கள். தொடர்ந்து தைலாபுரம் தோட்டத்தில் மருத்துவர் ராமதாசும் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட கட்சியினுடைய நிர்வாகிகள் அதாவது ஜி.கே. மணி, திலகபாமா மற்றும் எம்எல்ஏக்கள் முக்கிய நிர்வாகிகளுடன் தற்போது ஆலோசனைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்னும் சிறிது நேரத்தில் அவர்கள் தங்கள் செய்தியாளர்களை சந்திப்பதாக கூறியிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ தற்பொழுது அனைத்து நிர்வாகிகளும் என்ன பேசப் போகிறார்கள் என்ற ஆர்வத்தோடு தற்போது காத்து கொண்டிருக்கிறது காண முடிகிறது. மானஸ்ராஜ், தற்பொழுது ஜி.கே. மணி இவர்களை தவிர்த்து வேறு யார் யாரெல்லாம் இந்த பேச்சுவார்த்தையில் இடம்பெற்றிருக்கிறார்கள்? ஜி.கே. மணி, மயிலம் சட்டமன்ற உறுப்பினர் சிவகுமார்,
மாநில பொருளாளர் திலகபாமா மற்றும் வடிவேல் ராவணன் உட்பட கார்த்தி உட்பட பல்வேறு முக்கிய தலைவர்கள் தற்போது அந்த மீட்டிங்கில் பங்கெடுத்து ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்று இருக்கார்கள். நேற்று பொதுக்குழு கூட்டத்தில் இளைஞரணி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முகுந்தன் இந்த சந்திப்பில் இடம்பெற்றிருக்கிறாரா? நேற்று தேர்ந்தெடுக்கப்பட்ட முகுந்தன் தற்பொழுது அந்த பொறுப்பில் இருந்து தானாக விலகிக் கொள்வதாக தற்பொழுது ஒரு கடிதத்தை வந்து தலைமையிடத்தில் கொடுத்திருக்கிறார். நான் அடிப்படை தொண்டனாக மட்டுமே இருக்க விரும்புகிறேன், தற்பொழுது எனக்கு அந்த பதவி வேண்டாம் என்று தற்பொழுது அந்த ஒரு கடிதத்தை அங்கே கொடுத்திருப்பதாக தெரிகிறது. தற்பொழுது அவர் உள்ளே அந்த ஆலோசனை கூட்டத்தில் தற்பொழுது அவர் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். மானஸ்ராஜ், நேற்று ஏற்பட்ட இந்த மோதலானது இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு நல்ல சுமூக ஒரு முடிவு எடுக்கப்பட்டு முடிவுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதா? கண்டிப்பாகம்மா. அதாவது தைலாபுர தோட்டத்தில் வந்து தற்பொழுது வந்து அனைத்து தரப்பு முக்கிய பாமக கட்சியினுடைய நிர்வாகிகளும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்பொழுது இருக்கிற ஜி.கே. மணி உள்ளிட்ட அனைவரும் வந்து இந்த கட்சியினுடைய கட்டுப்பாட்டையும் அந்த கோட்பாட்டையும் யாரும் மீறக்கூடாது, அதாவது தங்களுக்குள்ள இருக்கிற முரண்பாடுகளை யாரும் முன்னெடுத்து செல்லக்கூடாது என்று வலியுறுத்தி தற்பொழுது அவர்கள் வந்து சுமூகமான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்காங்க. நேற்று இரவு கட்சியினுடைய தலைவர் அதாவது அன்புமணியிடம் தற்போது அவர்கள் தெரிவித்திருந்த நிலையில அந்த சுமூகமான பேச்சுவார்த்தை ஏற்பட்டு தற்போது இருவரும் சமாதான பேச்சில் இப்போது அங்கு தைலாபுர தோட்டத்தில் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ராஜேஷ், தற்பொழுது இந்த சந்திப்பு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது? இது குறித்தான முழு விவரங்களையும் பகிர்ந்துக்கோங்க. பாமகவை பொறுத்த வரைக்குமே நேற்றையில் இருந்தே ஒரு பரபரப்பு தொற்றிக் கொண்டிருந்தது. இந்த தந்தை மகனுக்கான இந்த மோதல் எப்பொழுது முடிவுக்கு வரும் என பல்வேறு பாமகவை சேர்ந்த நிர்வாகிகள் தொடர்ச்சியாக எதிர்பார்த்திருந்த நிலையில் தற்பொழுது பாமக நிறுவன தலைவர் ராமதாஸை அவரது மகன் அன்புமணி ராமதாஸ் சந்தித்து வருகிறார். நேற்றைய தினத்தில் பொதுக்குழுவில் ஏற்பட்ட இந்த பிரச்சனை காரணமாக, அதாவது தன்னுடைய மகள் வழி பேரனுக்கு பதவி கொடுத்ததன் காரணமாக அதற்கு அன்புமணி ராமதாஸ் எதிர்ப்பு தெரிவித்ததன் காரணமாக அங்கு ஒரு சலசலப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து தன்னை சந்திக்க வருபவர்கள் பனையூரில் சந்திக்க வருமாறு அவர் தெரிவித்துவிட்டு அன்புமணி சென்றிருந்த நிலையில்தான் மூத்த நிர்வாகிகள் அன்புமணி மற்றும் ராமதாஸ் ஆகியோரை சமாதானப்படுத்தக்கூடிய அந்த நிகழ்வில் இருந்தார்கள். அவர்கள் மூத்த நிர்வாகிகள் அவர்களை சமாதானப்படுத்தினார்கள். அப்பொழுது அன்புமணி ராமதாஸ் சார்பாக பல்வேறு நிபந்தனைகள் கோரிக்கைகள் வைக்கப்பட்டதாக தெரிகிறது. கட்சிக்கு 4 மாதமே ஆகின்ற முகுந்தனுக்கு பதவி கொடுப்பது என்பது, அதுவும் மாநில அளவிலான ஒரு பொறுப்பு, தான் வகித்த பொறுப்பு வழங்குவது என்பது ஏற்புடையதாக இல்லை. கட்சியில் பல வருடங்களாக உழைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு அந்த அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இருந்த போதிலும் பல்வேறு கட்ட எதிர்க்கட்சிகளாக இருக்கக்கூடியவர்கள் பாமக மீது தொடர்ச்சியான பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்து வந்தார்கள். ஏனென்றால் ஒரு குடும்ப கட்சியாக அது மாறிவிட்டது என்றெல்லாம் குற்றம் சாட்டி வந்திருந்தனர். குறிப்பாக பாமக தலைவராக அன்புமணி தேர்வு செய்யப்பட்டதை அடுத்து அது குடும்ப கட்சியாக மாறிவிட்டது என்று குற்றம் சாட்டினர். அதே போல தர்மபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் தேர்தலுக்காக சௌமியா அன்புமணி களமிறக்கப்பட்ட போதும் குடும்ப கட்சி என்ற முத்திரை என்பது பாமக மீது தொடர்ச்சியாக விழுந்த வண்ணம் இருக்கிறது. அதனால் தற்பொழுது முகுந்தனுக்கும் ஒரு முக்கிய பொறுப்பு அளித்தால் அது எதிர்க்கட்சிகளுக்கு தீனி போடுவதா ஆகும். குறிப்பாக திமுகவிற்கும் பாமகவிற்கும் இடையே இந்த வன்னியர் இடஒதுக்கீடு தொடர்பாக பல்வேறு சலசலப்புகள் தொடர்ச்சியாக ஏற்பட்டு வருகின்றன. கடந்த சில தினங்களுக்கு முன்பாக கூட அமைச்சர் சிவசங்கர் பல்வேறு கேள்விகளை பாமக நிறுவனர் ராமதாஸாக இருக்கட்டும் அன்புமணி ராமதாஸாக இருக்கட்டும் இருவருக்குமே பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தால் பாமகவில் உழைப்பவர்களுக்கு என்ன அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, வன்னியர் இடஒதுக்கீடு குறித்து பேசுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது, அதே போல எந்த அடிப்படையில் அன்புமணி ராமதாஸுக்கு பாமக தலைவர் என்ற பொறுப்பு வழங்கப்பட்டது என்பதெல்லாம் அவர் சுட்டிக்காட்டி கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு பாமக தரப்பிலிருந்து பல்வேறு கட்ட பதில்கள் இருந்தாலும் 2026 சட்டமன்ற தேர்தலில் இம்மாதிரியான நடவடிக்கைகள் பாமகவிற்கு பின்னடைவை சந்திக்கும் என்று மூத்த நிர்வாகிகள் தொடர்ச்சியாக தெரிவித்து வந்தார்கள். அதன் அடிப்படையில் தான் முகுந்தனுக்கு நேற்று அந்த பொறுப்பு வழங்கப்பட்ட போது அன்புமணி ராமதாஸ் மேடையிலேயே அதை தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் அவர் பொதுக்குழு முடிந்து கோபத்துடன் தன்னுடைய பனையூர் இல்லத்திற்கு சென்றார். மூத்த நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய ஜி.கே. மணி, அருள், கார்த்திக் உள்ளிட்டோர்
சென்று அன்புமணியை சமாதானப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் இன்று தற்பொழுது தைலாபுரத்தில், திண்டிவனத்தை அடுத்திருக்கக்கூடிய தைலாபுரத்தில் ராமதாஸை சந்திப்பதற்காக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் வந்திருக்கிறார். அவருடன் ஏற்கனவே நாம் சொன்ன அந்த மூத்த நிர்வாகிகள், பசுமை தாயக செயலாளராக இருக்கக்கூடிய அருள், பாமக கௌரவ தலைவராக இருக்கக்கூடிய ஜி.கே. மணி, பாமக வழக்கறிஞர் பிரிவு செயலாளராக இருக்கக்கூடிய பாலு உள்ளிட்டோர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஒரு சுமூகமான முடிவு எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாம் ஏற்கனவே முகுந்தன் அவர்களிடம் தொலைபேசி வாயிலாக பேசியிருந்தோம். அப்பொழுது அவர் நமக்கு அளித்த கருத்து என்னவென்றால், ஐயா அவர்கள் என்ன சொல்கிறாரோ அதை ஏற்ப நான் செயல்படுவேன். அவர் தொண்டனாக இருக்க சொன்னால் தொண்டனாக இருப்பேன், இல்லை என்றால் இளைஞரணி தலைவராகத்தான் நீ இருக்க வேண்டும் என்று என்னை சொன்னால் நிச்சயமாக அதற்காக செயல்பட்டு கட்சியை பலப்படுத்துவேன் என்றெல்லாம் அவர் தெரிவித்திருந்தார். தற்பொழுது என்ன முடிவு எடுக்கப் போகிறார்கள் என்பதை மிக விரைவில் அன்புமணி ராமதாஸ் அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சந்திப்பு முடிந்தவுடன் செய்தியாளர்களை சந்திக்க திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அந்த சந்திப்பின் போது என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்து அன்புமணி ராமதாஸ் அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரபாவதி.